இப்போ நான் தோசை சுட போகிறேன். இப்போ நான் சுட போகிற தோசைக்கு பேர் வந்து கருவேப்பிலை கேரட் தோசை. மூஞ்சில் ஸ்ப்ரே அடிச்சுடவா? அப்படியே தான் இருக்கும். நம்ம கேரட் எடுத்துக்கணும். யாராவது நம்மளுக்கு கோமா ஆக்குறாங்களே அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு பண்ண சீக்கிரம் முடிஞ்சு அது உங்க கோமாக்குறது யாராவது? எல்லா வீட்டிலையும் ஹஸ்பண்டை ஒய்ஃப் கோவப்படுத்துவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கோவப்படுத்துவாங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை அப்படி சாரல் மழையாக தோணும். அப்படி தூரமா அடுத்து நெய் அப்படி மணாலா ஜிஆர்பி நெய் இல்லைங்க, இது ஆவின் நெய், பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஒரு ப்ளே. ஓகே, ரெண்டுலாம் எண்ணெய் ஊற்றலாம். சவுண்டு தான் அப்படி. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த தோசை சுட்டாலும் தோசையை உடையாமல் எடுக்கணும். எப்பயுமே தோசை எடுத்தோடனே சொல்லுன்னு விடக்கூடாது கையை. அப்படி விளையாட்டோம்னா தோசை பிஞ்சிடும். மேலாப்பில் அப்படியே விட்டு அதேமாதிரி இங்கிட்ட மேலாப்பில் விட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சு பார்த்து அப்படி திருப்பணும். மட்டன் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்போ பாருங்க, இதுக்கு பேரு தான் கேரட் கருவேப்பிலை தோசை. என் பக்கத்தில் வந்து பார்த்துக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய தோசையிலேருந்து. ஓகே, பாய்.